எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் எரர் லாஸ்ட் 1 வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எரர்னு சொல்லலாம். ஆல் ஓவர் வேர்ல்டே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பல கண்ட்ரியில் வந்து போர்டிங் பாஸை கூட கையில் எழுதக்கூடிய நிலைமை வந்திருக்குன்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து ஃபிசிக்கல் சர்வர் யூஸ் பண்ணிட்டு இருந்த கார்பரேட் கம்பெனி கிளவுட் சர்வருக்கு மாறினாங்க. அதாவது அசூர்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் இன்ட்ரோடக்ஷன் பண்ண கிளவுட் சர்வருக்கு அவங்க எல்லா கார்பரேட் கம்பெனியும் ஃபிசிக்கல் சர்வர் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு டிவைஸ். அந்த டிவைஸை வாங்கி அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் அட்மினோ, ஒரு சர்வர் அட்மினோ, ஒரு நெட்வொர்க் அட்மினோ, ஐடி அட்மினோ அதை வந்து கான்ஃபிகர் பண்ணி ஒரு சர்வருக்குன்னு ஒரு டேட்டா சென்டர் ரூம் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இப்போ கிளவுட் சர்வருக்கு போயிட்டாங்க. இந்த கிளவுட் சர்வருக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கிளவுட் சர்வர் அசூர்னு ஒரு கிளவுட் சர்வர் அது வந்து மைக்ரோசாஃப்ட் இன்ட்ரோடக்ஷன் பண்ணுது. நார்மலாக இதுக்கு முன்னாடி வந்து இமெயிலெலாம் கூட மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணோம், எம்டமன் யூஸ் பண்ணோம், டிரான்ஸ்மிட்டிங் இமெயிலெலாம் பண்ணிட்டு இருந்தோம். எல்லா கார்பரேட் கம்பெனியும் லோக்கல் சர்வர் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டில் ஆஃபீஸ் 365 கிளவுடுக்கு மாறிட்டாங்க. இப்போ எல்லாம் எந்த கம்பெனிலுமே லோக்கல் சர்வர் கிடையாது இமெயில் சிஸ்டத்துக்குன்னு. அதனால கிளவுடுக்கு மாறினதுக்கு அப்புறம் எல்லாமே நம்ம கிளவுடை நம்பி இருக்கோம், அதாவது இன்டர்நெட்டை நம்பி இருக்கும். அப்படி தாங்க இந்த பிசிக்கல் சர்வரை ஓவர்லுக் பண்ணி ஒரு டெக்னாலஜி அதிக வளர்ச்சினா அது வந்து கிளவுட் சர்வர். இந்த அசூருங்கிறது வந்து ஒரு கிளவுட் சர்வர். அதுக்கு வந்து ஒரு ஆன்லைன்ல நீங்க இத்தனை ஜிபி ரேமு, இத்தனை ஸ்டோரேஜ் இதெல்லாம் அலோகேட் பண்ணி வந்துச்சு. நமக்கு வந்து இப்ப என்ன நான் இது இஷ்யூவை பத்தி பேச வந்தேன்னா, எதுக்கு இந்த ப்ளூ ஸ்கிரீன் எரர் வந்தது, எதனால வந்து ஏர்போர்ட்ல எல்லாம் சிஸ்டம் ஒர்க் ஆகாம ஸ்ட்ரகிள் ஆனாங்க, ஆல் ஓவர் வேர்ல்டு ஏன் ஸ்ட்ரகிள் ஆச்சு அப்படின்னு எல்லா மனசுலயுமே கேள்வி இருக்கு. அதுக்கான ஒரே ரீசன் இந்த ப்ளூ ஸ்கிரீன் எரர் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா சிஸ்டத்துல இது வர எரர் தாங்க. விண்டோஸ்ல வந்து விண்டோஸ் சர்வர் 2012, விண்டோஸ் 10 இருக்கட்டும், விண்டோஸ் 11 இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே இது வர்றதுக்கு காரணம், இந்த ப்ளூ ஸ்கிரீன் எரர் வர்றதுக்கு காரணம் டிரைவர் இஷ்யூவா இருந்தா ஃபால்ட் டிவைஸ் டிரைவர்னு ஒரு எரர் வரும். இல்ல கிராபிக்ஸ் கார்டில் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணலைன்னா இந்த எரர் வரும். ஓவர் ஹீட்டிங் மூலமாகவும் இந்த எரர் வரும். அப்புறம் மால்வேர், அதாவது மால்வேர் வைரஸ் ஏதாவது எஃபெக்ட் ஆயிருந்ததுன்னா கூட இந்த எரர் வரும். அடுத்தது மேல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆப் ஏதாவது கரெக்டா இருந்தது, ஒரு சாஃப்ட்வேர்ல ஏதோ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்றோம் அது கரெக்டா இருந்தா கூட இந்த எரர் வரும். அப்புறம் இன்கம்ஃபர்டபுள் அப்டேட், ஆட்டோமேட்டிக் விண்டோஸ் எல்லாமே அப்டேட் ஆகும். இன்கம்ஃபர்டபுளா ஒரு சில அப்டேட் பேட்ச் ஃபைல் வந்து சரியா இல்லை அப்படின்னா அந்த விண்டோஸ் வந்து கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த மாதிரி கரெக்டா வரப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ப்ளூ ஸ்கிரீன் வந்தோடனே சரி சேஃப் மோடுக்கு போயிட்டு சேஃப் மோடு வழியா பூட் ஐஎஸ்ஓ ஃபைலை ஏதாவது விண்டோஸ்ல இருந்து உள்ள கொண்டு வந்து டாஸ் மோடுக்கு போயிட்டு கமாண்ட் வழியா சிஸ்டம் ஃபைல்ஸை ரீஸ்டோர் பண்ணுவோம். அப்புறம் பழையபடி விண்டோஸ் நார்மலாகி பூட் ஆகும். இது நார்மலா ஒரு சிஸ்டம் அட்மினோ, ஐடி அட்மினோ, இல்ல வந்து ஒரு ஐடி டெக்னீஷியன் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் லெவலான ஆப்ரேஷன் நம்ம சொல்லலாம். சரிப்பா நீ இதெல்லாம் சொல்ற, விண்டோஸ் எரர் எதனால வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த விண்டோஸ் எரர் எதனால வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கிளவுட் சர்வர் அசூர்னு சொல்ற கிளவுட் சர்வர்ல கிரவுட் ஸ்டிக்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆன்டிவைரஸ் அப்டேட் ஆகும்போது இந்த பேட்ச் ஃபைல்ஸ் எல்லாமே விண்டோஸ் எஃபெக்ட் பண்ணி அதனால வந்து இந்த ப்ளூ ஸ்கிரீன் எரர் வந்திருக்கு. பிசிஓடி, அதாவது இந்த ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத்ன்னு சொல்றாங்க. இந்த பிசிஓடி எக்ஸ்பிளனேஷன் ஃபார்ம் அதான். இது இந்த மாதிரி டெத் கண்டிஷன்ல வந்தோன்னா ரெக்கவரி பண்றதுக்கான டைமிங் அதிகமாயிடும். இதனால வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியோ, ஒரு கார்கோ கம்பெனியோ, ஒரு ஏர்லைன்ஸ் கம்பெனியோ எல்லாமே அதாவது இன்டர்நெட்டை டிபெண்ட் பண்ணி ஒர்க் பண்ற கம்பெனி அந்த சர்வர் எல்லாமே கிளவுட்ல இருக்கிறதால இந்த பாதிப்பால அன்னைக்கு வந்து வேர்ல்டு வைடு வந்து ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அதுக்கான சொல்யூஷனும் எப்படி ரிசால்வ் பண்றதுங்கிறது மைக்ரோசாஃப்ட், அதாவது எல்லாமே கூகுள்லேயே உடனே லான்ச் பண்ணாங்க. பட் லான்ச் ஆனாலும் ஏன்னா இந்த சர்வர் எல்லாமே கிளவுடு, இந்த கிளவுடை பேஸ் பண்ணி வர சர்வர் எல்லாமே ரிசால்வ் பண்றதுக்கான டைமிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால எல்லா டெக்னீஷியனாக இருக்கட்டும், எல்லா சர்வர் இன்ஜினியராக இருக்கட்டும், சிஸ்டம் இன்ஜினியராக இருக்கட்டும், ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அதை வந்து ஒரு டஃப்பான சுச்சுவேஷனா பார்த்தாங்க. அதுக்கான சொல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சாலுமே வேர்ல்டு வந்து இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 நாள் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. மேபி 1 or 2 வீக்ஸ்ல எல்லாமே ரிட்டர்ன் பேக், கம் பேக் அப்படின்னு சொல்லி விண்டோஸ் எரர் எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணக்கூடிய பேட்ச் ஃபைல்ஸ்லாம் இன்ட்ரோடக்ஷன் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதாவது Y2K ப்ராப்ளம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 99க்கு அப்புறம் 2000 அந்த வருஷத்தை வந்து சிஸ்டத்துல அப்டேட் ஆகல. அதுக்கான 70 போராட்டங்கள் கடந்ததோ அதே மாரி இந்த மைக்ரோசாஃப்ட் இஷ்யூவும் ஒரு பெரிய போராட்டங்களும்
கடந்து தான் இந்த ரிசால்வ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அதாவது என்னையை பொறுத்தவரையும் டெக்னாலஜி வந்து டே பை டே அப்டேட் ஆகிட்டே இருக்கு. இந்த டெக்னாலஜி பின்னாடியே நிறைய கார்பரேட் கம்பெனியும் போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பிசிக்கல் சர்வரை யூஸ் பண்றத தவிர்த்து அதிவேகமான ஒரு டெக்னாலஜின்னு சொல்லலாம் இந்த கிளவுட் சர்வர். இந்த கிளவுட் சர்வரால என்னைக்காவது கிளவுட் சர்வர்ல இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா டோட்டல் வேர்ல்டே வந்து ஸ்டெபிள் ஆகுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அதாவது என்னதான் நம்ம இன்டர்நெட்டை டிபெண்ட் பண்ணி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து யாருமே சிஸ்டமே வாங்கல, லேப்டாப் கூட வாங்கல, ஜஸ்ட் இமெயிலே உனக்கு ஒரு சர்வர் தரேன் ஃப்ரீயா, நீ வந்து ஒரு இமெயிலே உனக்கு கிளவுட் பிசி தரேன், எல்லாரும் அதுலேயே யூஸ் பண்ணீங்க அப்படின்னு வந்துருச்சுன்னா ஒரு டெக்னாலஜி, அதுக்கப்புறம் நமக்கு இந்த லேப்டாப்பா இருக்கட்டும், இந்த எந்த ஒரு சிஸ்டமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மொபைல்லேயே ஒரு ஆப்லேயே நம்ம ஒரு பிசி ஓப்பன் பண்ணி அது ஸ்டோரேஜ், ரேமு இது எல்லாமே வாங்கி நீங்க ஒரு ஆப்புக்குள்ளேயே யூஸ் பண்ற மாதிரி வந்துருச்சுன்னா இதுல ஒன்றும் ஆச்சரியத்துக்கு இல்லை. டெக்னாலஜியோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. அதாவது என்னதான் கிளவுடுக்கு போனாலுமே இன்னைக்கும் வந்து நிறைய சின்ன சின்ன கார்பரேட் கம்பெனி, அதாவது ஃபியூச்சர்ல வந்து என்னதான் நம்ம வந்து அதிக டெக்னாலஜி போனாலும் ஒரு நாள் சூரிய புயல் வந்து இன்டர்நெட்டே ஃபுல்லா போயிடுச்சு, ஒரு நெட்வொர்க்கே இல்ல, ஃபுல் சேட்டலைட்டே எரிஞ்சு போச்சு, மொத்த வேர்ல்டும் வந்து இருளுக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்போ வந்து லோக்கல் லேண்ட்ல உள்ள டேட்டா வந்து இந்த மாதிரி டேட்டா சென்டர்லாம் சின்ன சின்ன கம்பெனிஸ்ல உள்ள டேட்டாஸ்லாம் சேஃபா இருக்கும். அதாவது கிளவுட்ல ஸ்டோர் பண்ணுங்க, அதே மாதிரி பிரசன்ட்ல ஒரு லேண்ட் என்வாயன்மெண்ட்லயும் பிசிக்கல் டிரைவ்லயும் ஸ்டோர் பண்ணுங்க. அதாவது பிசிக்கல் டிரைவ் தான் நம்மளோட கண்டுபிடிப்புலயே வந்து ஒரு சேஃபான பிளேஸ். ஆனா என்னதான் நம்ம கிளவுடுக்கு போனாலும் அந்த கிளவுடுக்கும் என்னைக்காவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு சேஃபஸ்ட் சைடு பிசிக்கல் சர்வரா இருக்கட்டும், பிசிக்கல் ஹார்ட் டிரைவா இருக்கட்டும், இதை யாராலையும் அழிக்க கூடாதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு முன் உதாரணம். ஒரு டெக்னாலஜி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா அதுக்கு ஒரு பாதகமும் வரதான் செய்யும். அதாவது நான் சொன்னபடி சூரிய புயல் எப்போ வருதுன்னுலாம் தெரியல, எத்தனை வருஷத்துக்கு இந்த சேட்டலைட்லாம் இன்னும் வந்து நம்ம 4G 5Gன்னு போயிட்டு இருக்கோம், இன்னும் இன்டர்நெட்டை வந்து பயங்கர ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். சேட்டலைட் இன்டர்நெட்லாம் சில கண்ட்ரில யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா என்னைக்காவது வந்து சூரிய புயல் வந்துச்சுன்னா டோட்டல் சேட்டலைட்டிஸ் எல்லாமே எரேஸ் ஆயிடுச்சுன்னா திரும்பவும் சேட்டலைட் விட்டு திரும்பவும் இன்டர்நெட்ல வந்து கேபிபிஎஸ்ல யூஸ் பண்ற நிலைமை வருமா அப்படின்னா சொல்ல முடியாது. எந்த விஷயமும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய மன ரீதியாகவும் நம்ம வந்து என்னதான் டெக்னாலஜி கண்டுபிடிச்சாலும் அதுக்கும் வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வந்தா அதையும் வந்து நம்ம தாண்டி போகணுங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த விண்டோஸ் எரர். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.